திருவாலங்காடு வட ஆரணேஸ்வரர் திருக்கோயில். சிவன் பெயர் வட ஆரணேஸ்வரர் தேசிங்க பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வண்டார்குழலி பிரம்ம கமலாம்பாள். இந்த கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். பஞ்ச சபைகளில் இது ரத்ன சபையாகும். மார்கழி திருவாதிரை இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். நடராஜ பெருமாள் நித்தமும் நடனமாடும் பஞ்ச சபைகளுள் இது ரத்ன சபையாகும். காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோயில். 51 சக்தி பீடங்களில் இது காளி சக்தி பீடமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 248வது தேவார தலமாகும். காலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். இங்க இறைவன் காளியுடன் நடனமாடிய தலம். காளி அன்னை உக்கிரமாக இருந்த போது மூஞ்சிகேச கார்கோடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் காளியுடன் நடனமாடி ஊர்த்துவ தாண்டவத்தால் வென்று காளியின் கோபத்தை அடக்கினார். சிவபெருமான் காளிக்கு அருள் செய்து இங்கு எழுந்தருளி உள்ளார். அருகில் காளிக்கு ஒரு கோயில் உள்ளது. கார்கோடகன் சுந்தரமுனிவர் முதலியோர் வழிபட்ட தலம். காரைக்கால் அம்மையால் தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமாளின் திருவடிகளை கீழிருந்து சிவானந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தலம். இங்கே வாழ்ந்த வெள்ளாளர்கள் பழையனூர் நீலியால் வணிகன் உயிர் போகும் தாம் கொடுத்த வாக்குப்படி தங்கள் உயிர் துறந்து சத்தியத்தை நிலைநாட்டினார்கள். இதனை துஞ்ச வருவாரும் எனும் பாடலில் ஞானசம்பந்த சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த இந்த தலத்தை தமது காலால் மிதிக்க அஞ்சிய சம்பந்தர் ஊருக்கு வெளியில் ஓரிடத்தில் இறங்கி அன்று இரவு தூங்கும் பொழுது அவர் கனவில் வந்த ஆலங்காட்டப்பன் நம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு என்று நினைவூட்ட அடுத்த நாள் தலத்திற்குள் சென்று கோயில் இறைவனை அதிகம்பாடி வணங்கினார் சம்பந்த பெருமாள். மிகப்பெரிய குளமாகிய முக்தி தீர்த்தம் இங்கு உள்ளது. அந்த கரையில் நடனமாடி தோற்ற காளியின் திருவுருவம் இங்கே அமைந்துள்ளது. இங்குள்ள 100 மண்டபத்தில் தேவஸ்தானம் சார்பில் சித்த வைத்திய சாலையும் உள்ளது. கோயிலின் வெளி பிரகாரத்தில் சந்தன மரங்கள் உள்ளன. 3 நிலைகளை உடைய உள்கோபுரத்தில் ஊர்த்தவ தாண்டவம், பிரம்மா நந்தி மத்தளம் வாசித்தல், காரைக்கால் அம்மையார் பாடுதல், காரைக்கால் அம்மையார் வரலாறு முதலியவை சுதையில் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. ரத்ன சபையில் உள்ள நடராஜர் அண்டமுற நிமிர்ந்தாடும் பெருமான் ரத்ன சபாபதி என்று அழைக்கப்படுகிறார். சபையில் பெரிய ஸ்படிகலிங்கமும் சிறிய மரகதலிங்கமும் திருமுறை பேழையும் உள்ளன. கரவறையில் நல்ல கட்டமைப்புடன் உள்ளது. நடராஜாவுக்கு பக்கத்தில் மூலையில் சுரங்கப்பாதை உள்ளது. ரத்தின சபையின் விமானம் செப்பு தகடு வேயப்பட்டு 5 கலசங்களுடன் உடையதாகும். சுந்தரர் பதிகம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருப்பதை சபையை வலம் வரும்போது காணலாம். பங்குனி உத்திரத்தன்றும் மார்கழி திருவாதிரை அன்றும் ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி ஆண்டுக்கு 2 முறை திருவீதி உலா எழுந்தருளி பழையனூர் சென்று வருகிறார். கல்வெட்டில் நடராச பெருமானின் பெயர் அரங்கில் அண்டமுற நிமிர்ந்தருளிய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள நடராசர் தனது இடது காலை உயரை தூக்கி நடன கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்குள்ள நடன கோலம் ஊர்த்தவ தாண்டவ நடனமாகும். ஈசனாருக்கும் காளிக்கும் நடந்த நடன போட்டியின் இறுதியில் காதணியை கீழே விழ வைத்து அதை தன் நடனத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த காதணியை காலாலே எடுத்து காதில் மாட்ட முயன்ற போது இதை பார்த்த காளியார் இக்கோலத்தில் தன்னால் ஆட முடியாது என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். இத்தலத்திற்கு வருவோர் முதலில் காளிதேவியை வழிபட்ட பின்னரே ஈசனை வணங்க வேண்டும் என்று இங்குள்ள நடைமுறை ஆகும். சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3வரால் பாடல் பெற்ற தேவார தலம். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற திருத்தலம். பஞ்ச சபைகளில் முதன்மை தலம் இதுவாகும். இத்திருக்கோயில் சோழ மன்னர்களால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது.
இங்கு பல்லவர், சோழர் மற்றும் விஜயநகர கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஆலங்காட்டு ஈசர் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சென்னை அரக்கோணம் ரயில் நிலைய பாதையில் அமைந்துள்ளது. மூஞ்சிகேசர் என்ற முனிவர் இங்கு கடுந்தவம் செய்தார். அவர் தவத்தின் போது அவர் தலை மீது மூஞ்சிப்புல் வளர்ந்ததால் மூஞ்சிகேசர் என பெயர் பெற்றார். இத்தலத்து இறைவனை விரும்பி வணங்கினார். சோழர்களால் கட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் 5ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. நடனக்கலையில் சிறந்து விளங்க விரும்புவோர் இத்திருக்கோயிலில் வந்து வணங்கினால் அவர்களுக்கு நடனம் சிறப்பாகவே வரும் என்பது ஐதீகமாகும். சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் கார்கோடகன் எனும் பாம்பு ஒரு நாள் சிவனின் கையிலேயே தன் விஷத்தை கக்கி விடுகிறான். அதனால் சாபத்தை காரணமாக தன் தவறை உணர்ந்து பின்னர் வருந்தி திருந்திய கார்கோடகன் சிவனிடம் மன்னிப்பு கேட்க அந்த சாபத்திற்கு பரிகாரங்களாக பூமியில் சிவத்தலங்களை வழிபட கார்கோடகனுக்கு கட்டளையிடுகிறார். அவ்வாறு பல சேஸ்திரங்களை வழிபட்ட பின்னர் நிறைவாக திருவாலங்காட்டில் தன்னை நோக்கி தவமிருக்கும் சுனந்த முனிவர் எனும் மகாமுனிவரை நீ பணிந்து வணங்க வேண்டும். அவரின் ஆசியும் கடைக்கண்கள் பார்வையும் உன்மீது பட்ட அந்த நொடியில் உன் சாபம் நீங்கும் என்று கார்கோடகனுக்கு கூறினார். கார்கோடகன் இறுதியாக திருவாலங்காடு வந்த கார்கோடகனுக்கு சுனந்த முனிவரின் ஆசி கிடைத்துள்ளது. இதனால் கார்கோடகன் சாபம் நீங்கியது. சுனந்த முனிவர் என்று பெயர் பெற்றவர் மூஞ்சிகேசவ முனிவர் அப்படின்னும் அவரை சொல்றோம். அவர் இப்போதும் திருவாலங்காட்டில் கம்பீரமாக சிலை வடிவாக வீற்றிருக்கிறார். ராகு, கேது போன்ற தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மூஞ்சிகேச முனிவரின் ஜீவ சமாதிக்கு சுத்தமான செக்கு நல்லெண்ணெயை சிறிது காணிக்கையாக கொடுத்து அங்கே சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் நீங்க பெறுவீர்கள். இந்த ஜீவ சமாதி தோராயமாக 15,000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. தல விருட்சமாக பலா மற்றும் ஆலமரங்கள் இருக்கின்றன. வடம் என்றால் ஆலமரம், ஆரண்யம் என்றால் காடு. இரண்டையும் சேர்த்து திருவாலங்காடு என்று பெயரில் அழைக்கின்றோம். புராணங்களின்படி சும்ப விசும்பன் என்ற அரக்கர்களை அடக்க சிவபிரான் காளி தேவியை அனுப்புகிறார். காளி அரக்கர்களை போராடி அழைக்கிறார். அப்போது அந்த இரத்தம் காளி தேவியின் உடம்பில் தெளிக்க காளி உக்கிரமாக மாறுகிறாள். காளியை அடக்க சிவபெருமான் காளியுடன் நடனம் ஆடினார். ஆடி வெற்றி பெறுபவர்கள் ஆலங்காட்டில் வசிக்க முடிவெடுக்கிறார்கள். ஆடலரசன் ரத்தன சபையில் ஊர்த்துவ நடனம் ஆடுகிறார். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள் போல 5 நடன சபைகள் உண்டு. அதில் முதன்மையானது திருவாலங்காடு ரத்தன சபை ஆகும். சிதம்பரத்தில் இருப்பது பொற்சபை, ஆனந்த நடனம் ஆடினார். மதுரை வெள்ளி சபை சத்திய நடனம், நெல்லை தாமிர சபை முனித்தாண்டவம், திருக்குற்றாலம் சித்திர சபை திரிபுரா நடனம், ரத்தன சபை ஊர்த்தவ தாண்டவம். இந்த கோயில் 6 நுழைவாயில்களை கடந்து பிரகாரத்தில் கன்னி மூலையில் கணபதியும் வடமேற்கு மூலையில் அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற வள்ளி தெய்வானை கூடிய முருகப்பெருமானும் சனிதேவரின் மகன் மாந்தி வழிபட்டு தோஷம் நீக்கியதால் இங்கே மக்கள் சனிக்கிழமை தோஷ பரிகாரம் செய்கிறார்கள். மக்கள் மிகவும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பரிகாரம் செய்வதை காண முடிகிறது. அம்பாள் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். ரத்ன சபையில் சிவ தாண்டவத்தை பார்க்க காரைக்கால் அம்மையார் ஒருபுறமும் பார்வதி தேவி ஒருபுறமும் அமர்ந்துள்ளனர். அம்பாளின் வலது கை தொங்கவிட்டு இடது கை ஆச்சரியத்தில் முகத்தில் இருப்பது போன்ற அமைப்பு. நாட்டியத்தை அருகில் நின்று கண்ட பிரமிப்புடன் அம்பாள் அழகாக காட்சி தருகிறார். இது தம்பதிகளின் ஒற்றுமையை மேம்படுத்தும் ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. மனநிறைவு கொடுக்கும் ஆலயமாகும். ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ வசதிகள் உண்டு. திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்தில் சென்று திருவாலங்காடு நிறுத்தத்தில் இறங்கினால் கோவில் மிக அருகிலேயே இருக்கிறது. திருவள்ளூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாலங்காடு தலம் அமைந்துள்ளது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது தகவல் இந்த கோயிலை பற்றி தெரிந்திருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லவும். வளர்ந்து வரும் குழந்தைகளையும் இந்த வீடியோவை பார்க்க வையுங்கள். வணக்கம்.